நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இரண்டு கல்வி ஆளுமைகள் ஒருவர் அரங்கத்தில் நேரடியாக இணைந்திருக்கிறார். கல்வி ஆலோசகர் ஸ்ரீராம் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதேபோல் சேலம் அரங்கிலிருந்து ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்பதில் நியூஸ் 7 தமிழ் மகிழ்ச்சி அடைகிறது. நாம் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். ஸ்ரீராம் சார், நீங்கள் சொல்லுங்கள். பொறியியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாலான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கிற பிரிவாக சில பிரிவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கடந்த நிகழ்ச்சிகளில் நம்ம பேசணும். பொறியியலுக்காக தன்னை தயார்படுத்திக்கிற ஒரு மாணவர் இப்போ என்னென்னா +2 முடித்து அந்த வெயிட்டிங் பீரியடில் என்னென்ன விஷயங்களெல்லாம் தயார் செய்யலாம்? பொறியியல் படிக்கிற மாணவர்கள் பொறியியல் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக வெக்கேஷன்ஸ்லாம் போயிட்டேன்னா, பிகாஸ் +2 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. உங்கள் டைம் கொஞ்சம் வெக்கேஷன்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு வெக்கேஷன்ஸ்லாம் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஏன்னா பிகாஸ் நார்மலாக காலேஜ் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இன்னும் அனதர் 3 months இருக்குது. அந்த 3 monthsல வந்து உபயோகமாக யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிக்க போகிறீங்களோ டிசைட் பண்ணிடுங்க. அந்த துறை சார்ந்த பேசிக் நாலேஜ் வர்ற அளவுக்கு எங்கேயாவது நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கிற கல்லூரிகளில் இல்லை நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் NGOஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கெல்லாம் போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் துறை சார்ந்த பேசிக் நாலேஜ் வர அளவுக்கு ஏதாவது படிக்கலாம். இப்போ வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை மாணவர்கள் தயார் பண்ணுறது அவசியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கம்யூனிகேஷன்ஸ் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு என்ஜினியர் வந்து கம்யூனிகேட் பண்ண தெரியலன்னா இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில் நம்ம சிட்டியில் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு உலகளவிய லெவலில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்ஜினியரிங் மாணவர்கள் படித்து முடிச்சிட்ருக்கிறப்பறம் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் இருக்கிற ஒரு பிளான்ட்டில் ஒரு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலைக்கு ஜாயின் பண்ணார்னா அவர் வந்து சென்னையில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் கூட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்க கூட எல்லாம் சேர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டிய இது கோர் இண்டஸ்ட்ரீஸ்லேயே சொல்கிறேன் கட்டாயம் இருக்கும். அப்போ வந்து கம்யூனிகேஷன்ஸ் பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் வந்து ஓரல் கம்யூனிகேஷன் இருக்குது, ரிட்டன் இமெயில், அது மாதிரி ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து ஒரு டீமாக நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், அது டீமாக ஒரு ப்ராஜெக்ட்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துன்னு போகிறோன்றதுல ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். கம்யூனிகேஷன்னா நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயன்ஸாக பேசுகிறது மட்டும் நினைக்கிறாங்க. இல்லை, இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கிறனால. பட் அதை தவிர்த்து ஒருத்தர் சொல்ல வர்ற கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அது அப்புறம் அப்சர்வேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறவங்க புரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பதிலை வந்து நம்ம கொடுக்கணும். அல்லது நம்ம சொல்ல வர்றதை அவங்களுக்கு புரியறதுக்கு மாதிரி அவங்களுக்கு சொல்லணும். புரிஞ்சிருச்சான்றது கன்ஃபார்மாக பண்ணிக்கிட வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசலாம். அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் நமக்கு பல்வேறு நேயர்கள் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். சார், நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் ஹார்ட்வேர் படிக்கலாமான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட்வேர் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நம்ம ஜெயபிரகாஷ் காந்தி சார்கிட்ட கேட்கலாம். அவர் சேலத்துலேருந்து நம்மளோட அரங்கத்தில் இணைஞ்சிருக்கிறார். ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவருக்கான வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்கள், அவருக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சொல்லுங்கள். இல்லை, டிப்ளமோ முடிச்சுட்டு அவர் வந்து பார்ட் டைம் இல்லைன்னா வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த மாதிரி ஹார்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் அது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போவுமே அவங்க வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணணுன்னா அவங்க வந்து டேக் ப்ரொஃபஷனலாகவே செகண்ட் இயரில் லேட்ரல் என்ட்ரி மூலமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் படிக்கும்போது ஹார்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸ் அவங்க நிறையா இருக்கும். ஏன்னா பேசிக் அவங்க படித்து தான் ஆகணும். மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் இதெல்லாம் அவங்க படித்து தான் ஆகணும். பட் அதில் வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல்லாம் வந்துச்சுனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது இந்த அடிஷ்னல் ஸ்கில்ஸாக வந்து எடுத்துக்கணும். ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் போயிட்டு போகும்போது அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாகிடுது. ஏன் அப்படின்னா டிப்ளமோ பேஸ் வச்சுட்டு ஒரு திரும்பி ஒரு 6 months சர்டிஃபிகேட் கோர்ஸோ ஒரு 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸோ வாங்கினால பெரிய ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் அதே வந்து அவங்க லேட்ரல் என்ட்ரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு நல்ல கல்லூரியில் படித்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் வந்து கோர்ஸ் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டா வாய்ப்புகள் இன்னும் பல மடங்கு கூறும். ஸோ என்னுடைய சாய்ஸ் வந்து அவங்க வந்து லேட்ரல் என்ட்ரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஒரு 6 months 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறதோட நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ஸ்ரீராம் சார், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இது வந்து எந்த மொழிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் ஆங்கில அறிவும் முக்கியம்தான் அப்படின்னு. இந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம்? இப்போ வீட்டில் ஒரு மையத்திற்கோ போகிறதுக்கான வசதி இல்லாத, பொருளாதார நிலை அந்த அளவுக்கு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாத நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும்.
எவ்ரிடே வந்து நம்ம எழுந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அவங்கள நியூஸ் வர்ற நியூஸை படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸை வந்து என்ன படிச்சிங்களோ அதை ஃப்ரெண்ட்ஸு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கலாம். அதே மாதிரி தான் டிவி சேனல்ஸ், இங்கிலீஷ் டிவி சேனல்ஸ் பார்த்திங்கனால அதுலேயும் உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் ஆன்லைனில் நிறைய கோர்சஸ், செல்ஃப் லேர்னிங், லேர்னிங் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து ஃப்ரீயாகவே நம்ம படிக்கலாம், வீட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம். அதுக்கு மாதிரி வசதிகள் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் MHRD கீழே சுபயம் இந்த AICT அவங்களுடைய இனிஷியேட்டிவில் நிறைய ஆன்லைன் மாசிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரூரல் பீப்புளுக்கும் போய் ரூரலில் இருக்கிற மாணவனுக்கும் போய் சேரணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸில் ஃப்ரீயாக இருக்கிறதுல நம்ம படிக்கலாம். ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பிரேஷன் இருந்தால் போதும். இது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம பேசி பழகணும். இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்குறது, ஆன்லைன் கோர்சஸ் எடுக்கிறத தவிர்த்து இதையும் தாண்டி ஒரு மிரருக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் பேசுங்க. சின்ன சிம்பிள் சென்டென்ஸில் பேசிக்காக பேச ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் டே பை டே. அது பண்ணாலே உங்களுக்கு போதும். இதை தவிர்த்து நம்ம நிறையா செலவு பண்ணி ஸ்பெஷல் கோர்சஸுக்கு போகணுன்னு அவசியம், பணம் செலவு பண்ணணுன்னு அவசியம் கிடையவே. நிச்சயமாக மொழி அறிவை வீட்டில் இருந்தபடியே தனி முயற்சியில் எப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை பெறலாம். அதற்கு முன்னாடி ஃப்ளாவின் அப்படின்ற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க விருத்தாசலத்துலேருந்து. வணக்கம் ஃப்ளாவின், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம் ஃப்ளாவின், சொல்லுங்கள். எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது சார். கேளுங்க. பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குமா இல்லை பிகாம் ஆனஸ்ட் நல்லா இருக்குமா சார்? பிகாம் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இன்னொரு சாய்ஸ் என்ன சொல்றீங்க? ஆனஸ்ட் சார். அடுத்து ஆனஸ்ட் பிகாம் ஆனஸ்ட். சொல்லுங்க. அடுத்த क्वेश्चन சார். ஓகே. நான் கஸ்டம் ஆபீசர் ஆகிறது என்னோட எய்ம் சார். ஓகே. அது எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். நிச்சயமா உங்களோட கேள்விக்கான பதிலை வந்து ஜெயபிரகாஷ் காந்தி சார்ட்ட கேட்கலாம். ஜேபி சார், அவருக்கான வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க. இல்லை, இப்போ பிகாம் வந்து பார்த்திங்கன்னா பிகாம்லேயே ஆல்மோஸ்ட் 20 பிரிவுக்கு மேலே இருக்குது. பிகாம் சிஏ, பிகாம் பேங்கிங்கு, பிகாம் இ-காமர்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, ஏகப்பட்டது வந்து அவைலபிள் இருக்குது. பட் வந்து இதில் எது பெட்டர்னா, நான் இப்போ எப்போவுமே வந்து பிளெயின் பிகாம் அப்புறம் பிகாம் ஆனர்ஸ், இதனால் பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பிகாமில் வந்து ஃபஸ்ட்டு நல்ல கல்லூரியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். நல்ல கல்லூரியில் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வந்து யூ வாண்ட் டு பிகம் ஏ கஸ்டம் ஆஃபீஸர். கஸ்டம் ஆஃபீஸர்னால் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். சிவில் சர்வீஸில் வந்து ஏகப்பட்ட பிரிவுகள் இல்லை. ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ் வந்து ஐஆர்எஸ் வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ இன்கம் டேக்ஸு கஸ்டம் ஆஃபீஸர் மாதிரினா இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஆர்எஸ். அது சிவில் சர்வீஸ் ஸ்கீல். அப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். சிவில் சர்வீஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் இயர். டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு ஒரு 2 hours ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து சார் நான் வந்து சிவில் சர்வீஸ்க்கு வந்து எனக்கு பிகாம் ஆனர்ஸ் அட்வான்டேஜாக, பிகாம் பேங்கிங்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போத் வில் பி ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் நீங்கள் படிக்கிற கல்லூரி தான் ரொம்ப முக்கியம். கல்லூரியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல கல்லூரியில் படிக்கும்போது உங்களுடைய சிவில் சர்வீஸ் உடைய ப்ரிப்பரேஷன் வந்து டெடிக்கேட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது சாதிக்க முடியும். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை மட்டும் இல்லை, ஊக்கமும் கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு கொஸ்டினை பார்த்துடலாம். Sir, asking for my brother, he completed diploma in EEE with 62%. Apart from BE, what type of degree he can do? அவருக்கான வாய்ப்புகள் என்ன சார் இருக்குது? டிப்ளமோ படிச்சிருக்கிறாரு, பிஇ தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டுருக்கிறாரு. EEEயில் அவர் நேரடியாக வேலைக்கு போகலாமா? வேலைக்கு டிப்ளமோ முடித்தோன்னே ஆக்சுவலி பிஇ முடித்தது, டிகிரி முடித்ததுக்கப்புறம் கூட என்ஜினியரிங் மாதிரி ப்ரொஃபஷன் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. பட் ஆனால் பேசிக் ஸ்கில்ஸு டிப்ளமோ படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக வேலைக்கு போகிறது தான் என்னை பொறுத்தளவில் அட்வைசபிள். இண்டஸ்ட்ரீஸில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் டிப்ளமோவுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் என்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வேலை கிடைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து டிப்ளமோ முடித்தோன்னே வேலைக்கு போகிறது என்னை பொறுத்தளவில் அட்வைசபிள் தென் பிஇ பர்சன். நிச்சயமாக சார். அடுத்தபடியாக நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷினை பார்த்துடலாம். ஜெபிஷ் ஆண்டோ அப்படின்றவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அந்த கேள்வி என்னென்னா, குட் ஈவினிங் சார், நவ் ஐ எம் டூயிங் மை பிஇ மெக்கானிக்கல், ஐ வுட் லைக் டு ஸ்டடி MBA ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இஸ் இட் பாசிபிள், ப்ளீஸ் கிளாரிஃபை. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம வந்து ஜேபி சார்கிட்ட கேட்கலாம். ஜெயபிரகாஷ் காந்தி சார், இவருக்கான வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக ஒரு பிஇ படிச்சுட்டு எம்பிஏக்கு வந்து எனி டிகிரி, நாட் ஓன்லி பிஇ, எனி டிகிரி. பட் அகைன் அவர் வந்து பிஇ படிக்கும்போது அவர் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும். கேட்டு, மேட்டு, சிமேட், அதுக்கப்புறம் வந்து டான்செட்டு, அப்புறம் சிம்பியோசிஸ் போனால் ஸ்னாப்,
இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட டெஸ்ட்டுக்கு அவங்க வந்து அப்பியர் ஆகி நல்ல மார்க் வாங்கணும். அடுத்தது வந்து அவங்க என்ன பண்ணினா கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க அப்பியர் பண்ண முடியும். ஸோ எம்பிஏ வந்து தாராளமாக பண்ணலாம். பட் எம்பிஏ அகைன் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருந்தால் கேம்பஸ் மூலமாக இருந்தால் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நல்ல கேம்பஸ் இருக்கிற பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ they have to score very good marks in the entrance examination. அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படின்னா எம்பிஏக்கு வந்து குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல கல்லூரியில் ஜாயின் பண்ணோம். எம்பிஏல வந்து there are many lot of specialization. செகண்ட் இயரில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சில யூனிவர்சிட்டிஸில் வந்து டியூவல் ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபினான்ஸ் வைக்கலாம். ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கலாம். பட் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் கண்டிப்பாக ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வச்சு தாராளமாக நல்ல பிஸ்னஸ் ஸ்கூலில் பண்ணுங்கள். எம்பிஏ பண்ணும்போது பார்ட்டிசிபேட் இன் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸு, பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், செமினார்ஸ், உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து நல்லா டெவலப் பண்ணி காமிங்க. நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், நிறைய வந்து செல்ஃப் ஸ்டடி, ஹார்வர்ட் ஜேர்னல்ஸ் இந்த மாதிரிலாம் போய் நீங்கள் படித்து வந்து உங்களுடைய நாலேஜை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஜாப் கிடைக்கும். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், எம்பிஏ வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற இன்டர்ன்ஷிப், எந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப், அது ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணி நல்ல கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணி பிளேஸ் ஆனீங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சரவணன் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சரவணன், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார், சொல்லுங்க. நான் 12th முடிச்சிருக்கேன் இப்போ. சரி, இப்போ வந்து இன்ஜினியரிங் டவுட்டாக இருக்கு. உங்க தொலைபேசி இணைப்புல பிரச்சனை ஏதோ இருக்கு. தெளிவா உங்களோட கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து இன்ஜினியரிங் இருக்கவா இன்ஜினியரிங் எடுக்கலாம், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கலாம், ரொம்ப கஷ்டமா. ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா பிஎஸ்சி தேர்ந்தெடுக்கலாமா இல்லது பொறியியல் பிரிவை தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிறத அவரோட கேள்வியாக இருக்குது. சரி, என்ஜினியரிங் படிச்சிங்கன்னா பிஎஸ்சியை விட பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சேலரியில் ஜாப் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்ஜினியரிங் படிக்கிறப்ப ஒரு அனலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன, நீங்கள் வந்து அந்த 4 இயர்ஸ் படிக்க முடியுமா, பணம் செலவு பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் உங்களுடைய டேலண்ட் எப்படி இருக்குது, நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். பட் வென் கம்பேர்ட் டு பிஎஸ்சி ஜென்ரலாக கேட்டிங்கன்னா அதை விட வந்து என்ஜினியரிங் வந்து மச் பெட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறப்ப அதுக்கு தேவையான தகுதிகளை, திறமைகளை அந்த 4 வருடங்களும் படிக்கையில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் வந்து பெட்டர் ஆப்ஷன். நிச்சயமாக அவங்க பொறியியல் வந்து பிஎஸ்சியோட சிறந்த சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியாக ஃபேஸ்புக்லேருந்து ஒரு கேள்வி இருக்குது. விக்கி அப்படின்றவர் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. சார், ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் வீடியோ கேம் டிசைன், வாட் ஷுட் ஐ ஸ்டடி டு டிசைன் கேம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவருக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன? இல்லை, கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி ஒரு கனவு தான். அதாவது வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு டெவலப் கேம் டிசைனிங் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வந்து கண்டிப்பாக தேவை மொபைலில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் க்ரோயிங், அதில் நோ டவுட் அபவுட் இட். பட் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது, என்னுடைய அட்வைஸ் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கும்போது தே கேன் லேர்ன் அடிஷ்னல் ஸ்கில்ஸாக வந்து தே கேன் லேர்ன் மல்டிமீடியா, அந்த அனிமேஷன், கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து கேமிங்காக பண்ணலாம். எடுத்த உடனே +2 முடித்த உடனே நேரோ டவுன் மேபி சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க நேரோ டவுன். பட் எடுத்த உடனே நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆல்வேஸ் டூ அ ப்ராடர் டிகிரி. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனில் யூ கேன் ஸ்பெஷலைஸ். அதுதான் எப்போவுமே கரெக்டான. ஸோ மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வில் பி டூயிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் யூ கேன் டூ இன் கேமிங், டிசைனிங் ஆர் டெக்னாலஜி. பட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது மேக் ஷூர் யூ லேர்ன் தி ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் கேமிங் டிசைன். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக செல்வம் கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் செல்வம், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார், நான் திட்டக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். பையன் 12th முடிச்சிருக்காரு சார், A1 குரூப்பு. சரிங்க, இப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்குறேங்க சார். ஓகே, அவரோட பையன் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, மேத்ஸ் பயாலஜி குரூப் A1 அப்படிங்கிறப்போ அவர் வந்து அடுத்ததாக என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய துறைன்னு நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மெடிக்கல் ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி மார்க் எடுப்புறாருன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சாய்ஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறப்ப கல்லூரி முக்கியம், அதை விட முக்கியம் வந்து மாணவனுடைய ஆர்வம், எவ்வளோ தூரம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி அதுக்கு தேவையான எக்ஸ்போசர் கொடுக்குற கல்லூரியில்
எந்த கல்லூரியில் அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் கிடைக்குமோ அந்த கல்லூரியை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கிறப்ப என்ன தகுதிகள் திறமைகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதை வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிக்கப் பண்ணோம். ஃபைனல் இயரில் தான் நார்மலாக வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க கேம்பஸ் இன்டர்வியூக்காக. இப்போ அது மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா படிக்க வச்சானா அந்த பையன் வந்து படித்தானா கண்டிப்பாக முடித்த உடனே என்ஜினியரிங் ஒரு நல்ல ஆப்ஷனாக கிடைக்கும். அதை விட மார்க் நிறைய கம்மியாக இருக்குது, அவனுக்கு நிறைய டைம் ஸ்பெல்லாக பண்ண முடியாது, பணம் செலவு முடியாதுன்னா ஆர்ட்ஸ் மாதிரி ப்ரொஃபஷன்ஸும் தே கேன் சூஸ். அவங்க சூழலும் பொருளாதார சூழலும் இதில் ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது. அதுக்கேற்ற மாதிரி இண்டிவிஜுவல் ஆட்டிடியூட் ப்ளஸ் அவங்களோட பொருளாதார நிலையை சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு கொஷினை நம்ம பார்த்துடலாம். என் பெயர் விக்னேஸ்வரன், நான் பிஇஎம்எஸ் எலக்ட்ரோ ஹோமியோபதி என்ற ஒரு கோர்ஸ் படித்து வந்தேன். 6 மாதம் படித்தேன். ஆனால் அந்த படிப்பிற்கு இந்திய அரசு அப்ரூவல் தரவில்லை என்று, அதனால் நான் தற்போது டிஸ்கண்டினியூ செய்துவிட்டேன். அந்த படிப்பிற்கு ரன்னிங் வித் பெர்மிஷன் மட்டும் உள்ளது. நான் அதை டிஸ்கண்டினியூ வைத்து வேறு படிப்பில் சேரலாமா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு. ஜெயபிரகாஷ் காந்தி சார், இவருக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, எனக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்வைஸ் வந்து டெஃபினட்டாக டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கோர்ஸ் அப்ரூவ்டு கோர்சஸ், அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவ்டு பண்ணாத இன்ஸ்டியூஷன்லேயோ அப்ரூவ்ட் பண்ணாத கோர்சஸ்லையோ படித்து ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இது மாதிரி வந்து அவங்க சில பேர் வந்து தெரியாமல் இந்த மாதிரி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவங்க ஏமாந்து போயிடுறாங்க. இது வந்து சும்மா ரன்னிங் பர்மிஷன் மட்டும் ஏதோ வாங்கிடுறாங்க, அதாவது சும்மா நடத்தலாம். பட் இந்த டிகிரியை வந்து ஆஃபர் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து என்னுடைய அட்வைஸ் வந்து அவர் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த 1 இயர் போனாலும் பரவாயில்ல, திரும்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பீங்க 12 ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அவங்க தாராளமாக பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, சார் நான் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண பிறகு இன்ஜினியரிங்கில் திரும்பி அடுத்த வருஷம் நான் கலந்தாய்வில் கலந்துக்க முடியுமா, இல்லை நான் அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் அவர் வந்து பெஸ்ட்டு அட்வைஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ரிகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் நல்ல கோர்சஸ் வந்து எடுத்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சென்னையிலேருந்து மகேந்திரன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் மகேந்திரன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் ஒன்றும் இல்லை சார், என் பையன் வந்து டிப்ளமா 3rd இயர் முடிச்சிட்டாரு. ஓகே. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு. ஓகே. இப்போ அவர் வந்து பிஇ லேட்டரல் என்ட்ரி சேர போறாரு. ஓகே. லேட்டரல் என்ட்ரி முடிச்சுட்டு என்டிஏ ஏர்ஃபோர்ஸ்ல சேர முடியுமா சார்? எம்பிஏ என்டிஏ டிஃபென்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கேட்குறீங்க? நிச்சயமா. இந்த கேள்விக்கான பதில ஜெயபிரகாஷ் காந்தி சார்ட்டே கேட்கலாம். ஜேபி சார், அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. என்டிஏங்கிறது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஒன்லி ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட். நீங்கள் வந்து யூபிஎஸ்சி வந்து ட்வைஸ் அதாவது 2 தடவை நடத்துகிறாங்க. ஒன்ஸ் அதாவது ட்வைஸ் இன் இயர் நடத்துகிறாங்க. அது அப்ளை பண்ணி அவங்க போகலாம். சப்போஸ் இப்போ வந்து டிகிரி முடிச்சிட்டாங்க, இன்ஜினியரிங் டிகிரி முடித்த பிறகு சப்போஸ் தே வாண்ட் டு கம் இன் டு டிஃபென்ஸ் சைட், மிகப்பெரிய வாய்ப்பு ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஏன்னா நம்ம இந்திய தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஃப்யூச்சரில் வந்து தேர் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் டெக்னாலஜி ரெவல்யூஷன்ஸ் வந்து இந்தியன் மிலிட்ரி ஆர்மி ஏர்ஃபோர்ஸில். ஸோ நிறைய பெரிய வாய்ப்பு பொறியியல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வருது. அப்போது அவங்க வந்து சிடிஎஸ் எக்ஸாம், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமுக்கு இன்ஜினியரிங் படிக்கும்போதே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து தாராளமாக வந்து எழுதி போகலாம். அதில் வந்து டெக்னிக்கல் சைடில் வரும்போது தே நீட் நாட் பி இன் த வார் ஃப்ரண்ட், தே வில் பி இன் த பேக். ஸோ டெக்னிக்கல் என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த ஆஃபீஸர் அகாடமியில் ஆனால் இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஈக்குவலாக பெட்டர் ஸ்பேஸ் ஸ்கேல்லாம் வருது. ஸோ வந்து தே ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் சிடிஎஸ் எக்ஸாம், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். இது தவிர ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் எப்பப்போ தேவைப்படுதோ அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் மென்டலி தே ஷுட் பி ப்ரிப்பேரிங் ஃபார் சிடிஎஸ் எக்ஸாம். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக ஒரு ஃபோனில் ஒரு காலர் இருக்கார், மோகன்ராஜ் ராமநாதபுரத்துலேருந்து. வணக்கம் மோகன்ராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன் சார். சரி. அதை பற்றி எனக்கு டவுட் வேணும் சார். எந்தெந்த காலேஜ் படிக்கலாம், அது படித்தா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எனக்கு வேலை வாய்ப்பு எப்படி? சரி, நீங்கள் இப்போ +2 முடிச்சிருக்கீங்க? ஆமாம் சார், பயோமேக்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப்பில் முடிச்சிருக்கீங்க. ஓகே மோகன்ராஜ், நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனையில் ஸ்ரீராம் சார்ட்ட கேட்கலாம். அவருக்கான வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப மாணவர்கள் வந்து என்னென்ன துறைகளுக்கு போகலான்னா, கன்ஸ்ட்ரக்ஷனில், சைட் ஒர்க்கில், சூப்பர்வைசிங், மேனேஜ்மெண்ட் அந்த இதுக்கெல்லாம் போகலாம். அது மட்டுமே தான் நம்ம வேலை வாய்ப்புகள் சிவில் இன்ஜினியரிங் இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம். இப்போ வந்து நிறைய டிசைனிங் ஃபீல்ட்லேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் எப்படி சாஃப்ட்வேர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி என்ஜினியரிங் சர்வீசஸும் இந்தியாவிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா
டீட்டெயில் இன்ஜினியரிங் ஒரு ஃபீல்டு, இட்ஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ், கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் சர்வீசஸ். அந்த மாதிரி ஃபீல்டில் இப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறப்பயே அதுக்கு தேவையான ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசைனையும் தாண்டி அந்த டீட்டெயிலாக ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியாச்சு, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு டீட்டெயிலாக ட்ராயிங் போட்டு அனுப்புறது. அந்த மாதிரி துறைகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் துறைகள் அந்த மாதிரி இது மேனேஜ் பண்ணுற இடத்துலையும் ஆயிருக்கு. தென் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஏரியாவில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் மட்டும் கிடையாது, வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இருக்குது. அங்கேயும் வந்து இந்தியாவிலேருந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து இந்தியாவில் படிக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ஃபாரினில் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியாவிலையும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வர்றதுனால அங்கேயும் போகலாம். அது வந்து சைட் ஒர்க் மட்டும் இல்லாமல் டிசைனிங், அனாலிசிஸ், டீட்டெயில் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எஸ்டிமேஷன், இந்த மாதிரி வேரியஸ் துறைகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இருக்குது. அதை தவிர்த்து வந்து ஜியோ டெக்னிக்கல், அதே மாதிரி உங்களுக்கு ரிமோட் சென்சிங், இந்த மாதிரி ஏரியாலையும் நிறைய வாய்ப்புகள் வந்து சிவில் இன்ஜினியரிங் துறைக்கு இருக்குது. ஏன்னா பிகாஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹை ஸ்பீட் ட்ரைனிங், ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்த மாதிரிலாம் வரையில் சிவில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா பிளேஸ்மெண்ட் வந்து கேம்பஸில் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் மாணவர்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் கம்மியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் இருந்தால் கம்மியாக இருந்தால் கூட நல்ல கல்லூரியில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங்க்கு படிக்கலாம். கண்டிப்பாக முடிச்சதுக்கப்புறம் படிக்கிறப்ப நல்ல திறமைகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக சார், அவருக்கான ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். ராஜ்குமார் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. சார், மீடியா கோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு ஊடகவியலாளர்கிட்டே அந்த கேள்வி முன் வந்திருக்கு. ஜேபி சார் இதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக. அதாவது மீடியா லைன் என்றைக்குமே க்ரோ ஆக போகுது. அதுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், அது இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணலாம். விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தே கேன் கம் இன் டு போஸ்ட் கிராஜுவேஷனில் எலக்ட்ரானிக் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன், ப்ராட்காஸ்டிங் ஜேர்னலிசம், இந்த மாதிரி இதில் வந்து வரலாம். இல்லது வந்து தே கேன் டூ ஈவன் ஆஃப்டர் பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யூ கேன் கோ அபவுட் இட். பட் பெஸ்ட் சாய்ஸ் வந்து எலக்ட்ரானிக் மீடியா, இல்லைனா மாஸ் கம்யூனிகேஷன், இல்லைனா விஷுவல் கம்யூனிகேஷன். பட் அகெயின் காலேஜ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் வந்து சிட்டியில் எடுக்கிறது பெட்டர், பிகாஸ் சிட்டியில் தான் வந்து எல்லா மீடியா ஹவுசஸ், வெதர் இட்ஸ் அ ஜேர்னல், பிரிண்ட் மீடியா இல்லை ப்ராட்காஸ்டிங் மீடியா, ரெண்டுமே வந்து சிட்டியில் தான் வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப், ப்ராக்டிக்கல் நாலேஜு, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வேணும் அப்படின்னா சிட்டி காலேஜஸ் பேஸ்ட் வந்து எடுத்திங்கன்னா வாய்ப்புகள் இன்னும் பல மடங்கு கூடும். ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு கேள்விக்கான பதிலை நாம் பார்த்துடலாம். அதில் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு கபிலன் ஹண்டர் அப்படின்றவர். சார், ஐ ஃபினிஷ்ட் பிஇ சிவில், நிக்மார் ஸ்டடீஸ் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பிஇ சிவில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விக்கான பதிலை ஜெயபிரகாஷ் காந்தி சார்ட்டேருந்து நம்ம கேட்கலாம். அதாவது நிக்மர், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச், இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேயும் நாசிக், புனேலையும் இருக்குது. பட் இதில் வந்து தே கிவ் 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ். அதாவது அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஒன்று ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு. இதில் வந்து மிக நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடியது நிக்மரில் வந்து அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. அடுத்தது வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கு ரெண்டுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. நிக்மருக்கு வந்து தனி நுழைவுத் தேர்வு, அந்த நுழைவுத் தேர்வு மூலமாக எழுதி போகலாம். சிவில் படித்த உடனே நிக்மர் போகும்போது, ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட் போகும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். தைரியமாக அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதில் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து ஜாயின் பண்ணலாம். நிச்சயமாக. அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் ஒரு கொஷின் வந்திருக்கு. அந்த கொஷின் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சார், நான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங் சார். நான் பிஇ லேட்ரல் என்ட்ரி கவுன்சிலிங் எப்படி போடுறது, கொஞ்சம் அதை பற்றி ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஸ்ரீராம் சார் சொல்லுங்கள். பிஇ லேட்ரல் என்ட்ரிக்கு வந்து உங்கள் நியூஸ் பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எப்போ வந்து அப்ளிகேஷன்ஸு போடணும் அப்படின்றது அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அது இல்லாமல் டோட்னுடைய வெப்சைட்லேயும் போட்டுட்ருப்பாங்க. தென் வந்து நீங்கள் லேட்ரல் என்ட்ரிக்கு டைம் இருக்குது, வந்த உடனே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட் அதில் வந்து லேட்ரல் என்ட்ரிக்கு 20% ஆஃப் சீட்ஸில் வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்கிறத விட இன்டேக்கில் அவங்க போடுவாங்க. 60 சீட் இருந்ததுன்னா 12 சீட்ஸ் தே கேன் அட்மிட் த்ரூ லேட்ரல் என்ட்ரி. கல்லூரியினுடைய மைனாரிட்டியாக இல்லைன்னா வந்து ரெகுலர் ஜென்ரல் கேட்டகரி காலேஜான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து உங்களுக்கு சீட்ஸு அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ நிச்சயமாக லேட்ரல் என்ட்ரி குறித்த வழிமுறை அவருக்கு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் ஒரு கொஷினை நம்ம பார்த்துடலாம்.
Shruti Pandian. Hello sir, I am from Chennai. I have completed my +2 with the CSE group. I am interested in fashion technology. What is the future scope and where I can study and is there any entrance exam? நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கான பதிலை ஜெயபிரகாஷ் காந்தி சார்ட்டேருந்து நம்ம பெறலாம். ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன? இல்லை, ஃபேஷன் டெக்னாலஜி வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க வந்து நிஃப்ட் தான் இருக்கணும். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி எல்லா முக்கியமான நேரத்தில் வந்து நேஷ்னல் நிஃப்ட்டுக்கு அந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். அது ரிசல்ட் இப்போ வந்துடுச்சு. சப்போஸ் அவங்க நிஃப்ட்டு வந்து அவங்க வந்து எழுதலை, அந்த எக்ஸாம்ஸ் எழுதலை அப்படின்னா நம்முடைய பொறியியல் கலந்தாய்வு மூலமாக வந்து ஃபேஷன் டெக்னாலஜி பிடெக் வந்து 4 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்பேரல் டிசைன் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. பிஎஸ்ஜியில் குமரகுரு, பண்ணார், இந்த மாதிரி டாப் காலேஜஸில் வந்து பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அது நீங்கள் எடுத்து படிக்கலாம். சப்போஸ் அதுவும் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னா எனக்கு டிசைன் அண்ட் டெக்னாலஜி வேணும்னா தெர் ஆர் சம் வெரி குட் இன்ஸ்டியூட். தமிழ்நாடு மியூசிக் யூனிவர்சிட்டி, கலை யூனிவர்சிட்டி கீழே வந்து ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டிசைன், மெகன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து அவங்க பண்ணலாம். பட் வந்து இன்ஜினியரிங் மூலமாக பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி பண்ண போகும்போது கலந்தாய்வு மூலமாக தி ஹேவ் டு கோ. அவங்க வந்து கட் ஆஃப் வந்து சேம் நம்ம இன்ஜினியரிங் படிக்கிற கட் ஆஃப் தான் சேம் ஃபேஷன் டெக்னாலஜிக்கும். மேக்ஸ் 100, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, 200 கட் ஆஃப் மூலமாக பண்ணலாம் தாராளமாக. பட் இன்னொன்று வந்து நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரி பண்ணும்போது நிஃப்ட் பிஜி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஜியில் வந்து ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் பிஜியில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வாய்ப்புகள் பல மடங்கு உங்களுக்கு கூடும். நிச்சயமாக உங்களுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் வந்து மற்றொரு கேள்வியும் நாம் பார்த்துடலாம். சார், I would like to join automobile engineering but mechanical better in that field is advice of my colleague, so I am interested in automobile. So sir, which is applicable to me? அவருக்கு எது சிறந்ததாக இருக்கும் சார், நீங்கள் சொல்லுங்கள். சரி, இவர் வந்து ஆட்டோமொபைலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணிட்டு ஜென்ரலாக வந்து அண்டர் கிராஜுவேட் பண்ணுறப்ப ஜென்ரல் கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது நல்லது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்ஸில் ஆட்டோமொபைல் ஸ்பெஷலைசேஷன் படிக்கலாம். அப்படி போஸ்ட் கிராஜுவேட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிஸ் தான் போகணுன்னா கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு டிசைனிங் அந்த மாதிரி ஃபீல்டில் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் ஆட்டோமொபைல் தான் படிக்கணும்னா தேர் ஆர் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் தேர். அப்போ வந்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டில் ஸ்பெஷலைசேஷன் படிக்க போகிறோன்னா கல்லூரி மிக மிக முக்கியம். ஜென்ரலாகவே இன்ஜினியரிங் படிக்கணும்னா காலேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் இனிமேல் எதிர்காலத்தில். அப்படி வர்றப்ப ஆட்டோமொபைல்ன்றது ஒரு ஸ்பெஷலைஸ் கோர்ஸு. அதுக்கு வந்து நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கல்லூரியில் நீங்கள் விரும்புகிற அந்த துறையில் எக்ஸ்போசர் அவங்க கொடுத்தாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் வெஹிக்கிளை நீங்களே பில்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு, ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கெலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கல்லூரி ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் கூட ரெகுலராக கொலாபரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பிச்சு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டு, ஃபண்டட் ப்ராஜெக்ட்டு, கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கல்லூரியில் நீங்கள் படிக்கலாம். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக எல்லார் கையிலையும் இருக்கிற ஃபேஸ்புக், அதில் வந்துருக்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். கணேஷ் குமார், சார், which route is better for CA CPT? CA CPT route or direct entry route? ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவருக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன? இல்லை, இப்போ வந்து அவர் வந்து +2 முடிச்சுட்டு சிபிடி மூலமாக போகிறதா இல்லை பிகாம் முடிச்சுட்டு ஐபிசிசி இந்த மாதிரி போகிறதான்னு கேட்குறாரு. பட் என்னுடைய அட்வைஸ் வந்து எப்போவுமே வந்து இப்போ வந்து ஐபிசிசியுடைய பாஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் இந்த +2 முடிச்சுட்டு சிபிடி முடிச்சுட்டு ஐபிசிசி போகிறவங்க தான் ஜாஸ்தி வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து 12th முடித்த உடனே சிபிடி காமன் ப்ரொவிஷன்சி டெஸ்ட், அது பாஸ் பண்ண பிறகு ஐபிசிசியில் குரூப் ஏ, குரூப் பி, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம், அப்படி போகிறது தான் பெட்டர். பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைரெக்டாகவே ஐபிசிசி போகலாம். பட் என்ன இருந்தாலும் சிபிடி முடிச்சு போகிறது தான் யூ வில் கெட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பேஸு. உங்களுக்கு அந்த சிபிடியில் ப்ரிப்பேர் பண்ணுற இன்புட் நாலேஜ் வந்து இட் வில் ஹேவ் அ டெஃபினட் அட்வான்டேஜ் டூரிங் யுவர் ஐபிசிசி ப்ரிப்பரேஷன். ஸோ சிபிடி மூலமாக போகிறது தான் அட்வான்டேஜ். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சென்னையில் ஞானம் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் ஞானம், உங்களோட சந்தேகம் என்ன? சார், குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க மேடம். சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காப்ல. ஆமாங்க சார். ஈசி படிக்க ஆசைப்படுறான். அதுக்கு வேல்யூ இசிஇ. ஆமாங்க சார். நிச்சயமா ஸ்ரீராம் அதுக்கான பொருத்தமானவர், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் ஈஸி கண்டிப்பாக சேரலாம். ஈஸி படிக்கிறப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் ஐடிக்கும் போகலாம், இல்லை கோர் இண்டஸ்ட்ரீஸும் போகலான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் படிக்கிறப்ப ஈஸியில் கோர் இன்ஜினியரிங்காக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஃபீல்டு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஐடிக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஈஸி படிக்கிறப்ப ஐடி சார்ந்த
கோர்சஸ்க்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கணும். வேலைவாய்ப்புகள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் கோர் இன்ஜினியரிங் போகணுன்னா கொஞ்சம் கடினமாக இருக்க வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் வந்து ஐடிஐ கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு திறமைகளை வளர்த்துக்கிட்டால் கோர் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதனால் ஈஸி படிக்கலாம். படிக்கிறப்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் திறன்களை வளர்க்குறதுக்கு தேவையான வழிமுறைகளை பார்த்துக்கிட்டு அதை கொடுக்குற கல்லூரிகளை நீங்கள் சூஸ் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக திருவாரூர்லேருந்து ரூபஸ்ரீ இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ரூபஸ்ரீ, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். ஓகே. அடுத்து என்ன படிக்கலாம்? எனக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அடுத்து என்ன படிக்கலாம்னு? நிச்சயமா உங்க கேள்விக்கான பதில ஜெயபிரகாஷ் காந்தி சார்ட்ட கேட்கலாம். சார், அவங்களுக்கு பொறியியல் அவ்வளோ விருப்பம் இல்லை, அவங்களுக்கு வேற மாற்று வழிகள் என்னென்னலாம் இருக்கு? இல்லை, பொறியியல் இல்லை அப்படின்னா இப்போ வந்து பிஎஸ்சி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இப்போ வந்து டீச்சிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து பண்ணலாம். இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங்கில் வரலாம். இல்லை வந்து அவங்க வந்து பிபிஏ மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ மாதிரி வந்து தே கேன் ப்ரொசீடு. விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா கோர்ஸில் வரலாம். ஸோ வாய்ப்புகள் மற்றலையும் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் வந்து இதை வந்து ஒரு இன்ஜினியரிங் வேணாம் அப்படின்னு சொல்கிறது என்னால் நம்ப முடியல. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங்க்கு வாய்ப்புகள் மிக ஜாஸ்தி தான் இருக்குது. நம்ம படிக்கிற கல்லூரி நல்ல கல்லூரியாக வந்து திறமை வளர்த்துட்டா இன்ஜினியரிங்கில் கிடைக்கிற சம்பளம் கண்டிப்பாக 4 வருஷத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் வாங்கவே முடியாது. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து மெயினாக எடுக்கிறவங்க வந்து டீச்சிங் லைன் ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். தோ இட் இஸ் அ லாங் ரன், இட்ஸ் அ ஒர்த்து. பட் வந்து அதில் வந்து ஸ்பெசிஃபிக் சில கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கூட வரலாம். இல்லை எக்கனாமிக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். பட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வாய்ப்புகள், அதாவது நிறைய கோர்சஸ் இருக்குது. இது படி அப்படின்னு சொல்கிறதோட அவங்க இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஒரு நல்ல கல்லூரி தேர்ந்தெடுத்து படிக்கலாம். பட் இன்னொன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கும்போது டோன்ட் ஸ்டாப் ஒன்லி வித் யூஜி டிகிரி, பிஜி பண்ணுங்கள். பட் ஸ்டில் இஃப் யூ கெட் அ சான்ஸ் ப்ளீஸ் டூ இன்ஜினியரிங். அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ். அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டினை பார்த்துடலாம். Sir, I am diploma in mechanical engineering. After I am going to BTech aerospace engineering. So அதில் வந்து IIST. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேள்விக்கான பதில ஜெயபிரகாஷ் காந்தி சார்ட்டே நம்ம கேட்கலாம். அதாவது இப்போ வந்து அவர் டிப்ளமோ முடிச்சுட்டு பிடெக் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் படிக்கணும் அப்படின்னா அவர் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதி முடிஞ்சால் தான் முடியும். ஏன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் லேட்ரல் என்ட்ரி கிடையாது. அப்போ வந்து அவங்க வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு ரைட் ஐஐ ஜேஇ எக்ஸாம். ஐஐடி ஜேஇ எக்ஸாமில் வந்து தே ஷுட் கெட் அ வெரி குட் மார்க்ஸ். 360க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 240 மார்க் மேலே வாங்கினா தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். ஸோ வந்து இப்போ இது டிப்ளமோ முடித்தோன்னா கூட இப்போ அவங்க ஜேஇ எக்ஸாம் எழுதலாம். பட் அது வந்து இது வரைக்கும் நீங்கள் பாஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் டு கிராக் ஐஐடி ஜேஇ எக்ஸாம். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னுடைய அட்வைஸ் வந்து இப்போ வந்து அவங்க மெக்கானிக்கல் முடிச்சுட்டு பிஇ மெக்கானிக்கலோ அது மாதிரி லேட்ரல் என்ட்ரியில் பண்ணிட்டோம். பிஇ மெக்கானிக்கல் லேட்ரல் என்ட்ரியில் பண்ணும்போது கேட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கேட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி 90% வாங்கி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறது சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக திண்டுக்கல்லேருந்து கார்த்திக் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் கார்த்திக், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார், நான் சொல்லுங்க. ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பற்றி கேட்குறீங்க. அதுக்கான இதை பதில் என்னன்னு கேட்கலாம். அவருக்கு ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கோர்சஸுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாதிரி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல், சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் அகெயின் நீங்கள் சேர போகிற கோர்ஸ் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்றீங்களோ அது ரெகக்னைசேஷன் இருக்குதான்னு பாருங்கள். ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸ், வேலிட் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களான்னு பாருங்கள். அதுக்கடுத்து இப்போ லேட்டஸ்ட்டு பேட்சுக்கு வந்து என்ன மாதிரி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதை நேரில் போயிட்டு அங்கே படிக்கிற மாணவர்கள்ட்ட என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அட்வைசபிள். நிச்சயமாக. அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற மற்றொரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். Sir, I have completed my BSc Nursing, MSc Psychology and I want to do my PhD part-time. Where I can do அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஜெயபிரகாஷ் காந்தி சார், பார்ட் டைமில் அவர் PhD பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? அவரோட கல்வி பின்னணியை நீங்கள் கேட்டிருப்பீங்க.
இல்லை அவர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவோம் நாம். கிராஸ் மேஜர் அவங்க நர்சிங்கு, அடுத்தது சைக்காலஜி, அதுக்கப்புறம் பிஹெச்டியில் எது பண்ணுறதா இருக்காருன்னு எனக்கு அவர் வந்து சொல்ல. பட் இப்போ வந்து டிஃபிகல்ட் வந்து பிஹெச்டி வந்து அப்போ வந்து நெக்ஸ்ட் சாய்ஸ் பாசிபிலிட்டி வந்து அவங்க வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி பண்ணும்போது ஃபஸ்ட்டு எம்ஃபில் பண்ணணும். எம்ஃபில் பண்ண பிறகு தான் அவங்க வந்து பிஹெச்டி பண்ணுறது வந்து இட்ஸ் பெட்டர். ஏன்னா டைரெக்டாக எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ண முடியாது. ஸோ தே ஹேவ் டு ஃபஸ்ட் டூ எம்ஃபில் இன் சைக்காலஜி. எம்ஃபில் சைக்காலஜி முடித்த பிறகு தே கேன் ஆப்ட் ஃபார் வந்து ரெகுலர் கோர்ஸ். பிஹெச்டி வந்து எப்போவுமே நான் இன்றைக்கும் அட்வைஸ் பண்ணுறது ரெகுலராக படிக்கிறது தான் பெட்டர். அது வந்து there are டாப் யூனிவர்சிட்டிஸ் டு ஆஃபரிங். இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோ ஜேஎன்யூ மாதிரி டாப் யூனிவர்சிட்டியில் வந்து தே கேன் டூ பிஹெச்டி. பட் ஃபஸ்ட்டு மை அட்வைஸ் வில் பி டு டூ எம்ஃபில் இன் சைக்காலஜி. அதுக்கப்புறம் தே கேன் டூ பிஹெச்டி. நிச்சயமாக கிட்டத்தட்ட கடந்த 1 மணி நேரமாக பல்வேறு கல்வி சார்ந்த தகவல்கள், எந்தெந்த இதில் கல்வி தகுதி சார்ந்த விஷயங்கள், யாருக்கு எது சூட்டபிளாக இருக்கும் என்கிற பல்வேறு விஷயங்களை 2 கல்வியாளர்களும் நம்மிடத்தை இருந்து விளக்குனாங்க. பல தொலைபேசி நேயர்களும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்டவங்களுக்கும் அதற்கான பதில் கிடைச்சிருக்கும். ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி கேள்விகளை கேட்டவங்களும் பதில் பெற்றிருப்பாங்க. எங்கள் அரங்கத்திற்கே வந்து பல்வேறு கல்வி தகவல்களை பகிர்ந்துட்டதுக்கு உங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக நன்றி சார். நன்றி. அதே போல் சேலத்திலிருந்து நம்ம அரங்கத்தில் இணைஞ்சு பல்வேறு கல்வி சார்ந்த தகவல்களை அளித்த ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களுக்கும் நியூஸ் 7 தமிழ் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு பெறுகிறது. மற்றொரு தலைப்பில் மற்றொரு செட் ஆஃப் விருந்தினர்களோடு சேர்ந்து பல்வேறு கல்வி தகவல்களை, ஆலோசனைகளை பெறலாம். இது ஈரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை, விமர்சனங்களை, புகார்களை feedback@ns7.tv அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் தெரிவிக்கலாம். அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.